Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. மோட்டார் விகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயிலாக எப்படி ஒர்க் ஆக போகுது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லைங்க, Bluarmor Intercom. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த இன்டர்காம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுங்கிறத தான் பார்க்கலாம். இப்போ ஹெல்மெட்ல எப்படி மவுண்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்பான மவுண்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஹெல்மெட்ல அவுட்டர்ல வந்து ஸ்டிக் பண்றது, இன்னொன்று வந்து கிளிப் டைப் வரும். ஹெல்மெட்குள்ள இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு கிளிப் போட்டு இதில் ஆலன் 2 கொடுத்துருக்காங்க. அது நம்ம ப்ராப்பராக டைட் பண்ணிக்கணும். ஓவர் டைட் பண்ணக்கூடாது. எவ்வளோ டைட் பண்ணணும் அவ்வளோதான் பண்ணணும். இப்போ என்னோட ஹெல்மெட்ல பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு போடுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இந்த லைனிங், இந்த பீடிங் லைனுக்கும் உள்ள இருக்கிற பேடிங்க்கும் வந்து ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம கிளிப் டைப் போயிடலாம். பட் அது ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்குது, இல்லை அந்த லைனர் இந்த பேடிங் வந்து ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்கு, கிளிப்பு போட்டால் உங்களால் டைட் பண்ண முடியாது அப்படின்ற ஹெல்மெட்ல வந்து பெஸ்ட்டு ஸ்டிக் ஆப்ஷன் போயிடணும். இது வந்து 3M டைப்ல வரும். ஹெவி டியூட்டியா இருக்கு, நல்லா ஸ்டிக் ஆகும். இவங்க கொடுத்துருக்கிற மற்ற இயர்பீஸு, மைக்கு, அதெல்லாம் வந்து ஹெல்மெட்ல நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பேடிங்கை ரிமூவ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த ஹெல்மெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இயர்பீஸ் வந்து சர்க்கிளாக அந்த இடத்துல செட் ஆகிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கும் டீப்பாக. அதில் வந்து இவங்க வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க, வெல்க்ரோ ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ இது வந்து வெல்க்ரோ டைப்பு. இதுதான். ஸோ இந்த பார்ட்டை வந்து நம்ம ஹெல்மெட்டில் உள்ள வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட இயர்பீஸ் வந்து இதில் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் இன்கேஸ் வந்து உங்களோட இயருக்கு இன்னும் க்ளோஸராக ஸ்பீக்கர் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பேஸரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஹெல்மெட்டில் போட்டிருக்கிற 3M தாண்டி இது வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இயர்பீஸ் வரும். இல்லை எனக்கு வந்து நார்மலான ஸ்பேஸே போதும் அப்படின்னா அந்த ஸ்பேஸரை தூக்கிட்டு டைரெக்டாக ஸ்பீக்கரை வந்து இந்த வெல்க்ரோல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸில் இருக்கிற இந்த இயர்பீஸு மைக் செட்டப்பை பார்த்துடலாம். இந்த டிவைஸ்லேருந்து வர்ற அவுட்புட் வந்து இந்த ஒயர் தான். இது மைக்ரோ யூஎஸ்பியில் இருக்கும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பூம் மைக்கு 2 இயர்பீஸ் இருக்குது. நாம் என்ன சொன்ன மாதிரி வந்து இயர்பீஸை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லா ஒயருமே இந்த கிளாத்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஹெட்டில் உங்களுக்கு எங்கேயுமே ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ அடுத்து மைக் வந்து இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் கரெக்ட், அது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். பூம் மைக்கு இந்த இடத்துல கரெக்டாக உங்கள் மவுத் முன்னாடி வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு கூட இவங்க ஆக்சுவலாக வந்து நான் பாக்ஸ் பீஸில் காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து 3M ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. பட் என்னோட ஹெல்மெட் வந்து ரொம்ப காம்பேக்டாக ஒரு மாதிரி அது அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஸ்டிக்கர் வந்து நான் ஒட்டல. இருந்தாலும் வந்து அந்த மைக் எந்த பிளேஸில் இருக்கணுமோ இந்த பீஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால என்னால் கரெக்டாக வச்சுக்க முடிஞ்சது. ஓகே, இந்த டிவைஸ்க்கு வந்து Bluarmor Palms அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது இப்போ பார்க்கலாம். இதுதான் அந்த அப்ளிகேஷன். டிவைஸ் ஆனில் இருக்கணும், அப்புறம் என்ன டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு, என்ன பேட்டரி, இது வந்து வால்யூம் லெவல், இது ஆட்டோ ஆன் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ, சரௌண்டிங் நாய்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் டிஃபர் ஆகிட்டு இருக்கும். ரைட் லிங்க் ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகும். ரைட் கிரிட் மெஷ் டெக்னாலஜி. ரைட் கிரிட்ல வந்து 2 மோட் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைவேட் மோட், இன்னொன்று வந்து பப்ளிக் மோட். பப்ளிக் மோடாக இருந்ததுன்னா இந்த டிவைஸ் வச்சிருக்க யாராக இருந்தாலுமே நம்ம கூட கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் ப்ரைவேட் மோட் இருந்ததுன்னா ப்ரைவேட்டாக நம்ம யாருக்கெல்லாம் லிங்க் அமிச்சு யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இவங்க எல்லாமே வந்துட்டு யூசர் மேனுவலாக கொடுக்காம எல்லாமே அப்ளிகேஷனில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ செட்டிங்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் ஆட்டோ ரீட் மெசேஜஸ், ஃபோன் காலில் நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, ஆடியோ கண்ட்ரோல், ரைட் கிட் கண்ட்ரோல், அப்புறம் செகண்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணால் அதோட பேரிங் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இவங்களோட ப்ரைவசி பாலிசி. ஸோ இங்கே லாஸ்ட்டாக ஃபர்ம்வேர் அப்கிரேட். இவங்க நல்லாவே ஃபர்ம்வேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் டிவைஸ் நவம்பர் டிசம்பர் டைமில் வாங்கினேன். அதுலேருந்து எனக்கு 2 ஃபர்ம்வேர் அப்கிரேட் வந்திருக்கு. ரொம்ப சீம்லெஸ்ஸாக இந்த அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு ஃபர்ம்வேர் அவைலபிள், ஸ்வைப் டு அப்டேட்னு வரும். அதை ஸ்வைப் பண்ணால் சீம்லெஸில் அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். அது மட்டும் இல்லைங்க, நான் ஆஃபீஸ்க்கு டெய்லி கம்யூட்டுக்கு இந்த Bluarmor இதை யூஸ் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 2 hours கம்யூட் இருக்குது. அதில் பார்க்குறப்ப பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருக்குது. ஒரு 5 days எனக்கு ஃபுல் சார்ஜ் வருது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ ரீசெண்டாக கேரளா ரைட் போயிருந்தோம். அப்போ
அப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 11 hours ஓட்டணும் இன்க்ளூடிங் ஸ்டாப்ஸு. அப்போ அது ஃபுல்லாகவே இதாக இருந்துச்சு, பேட்டரி நல்லாவே தாங்குச்சு. க்ளோஸ் டு 50% நம்ம ரிமைனிங் சார்ஜ் இருந்துச்சு. அதனால இதோட சார்ஜ் டிசிபேஷன் வந்து ரொம்ப கம்மி. அதாவது பேட்டரி நல்லாவே தாங்குது, அதே மாதிரி சார்ஜிங் டைமும் கம்மி. ஒரு 2 to 3 hours 0 to 100 வந்துடுது. அதனால நீங்கள் இது பேட்டரி வச்சு பார்க்குறப்ப இது ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரி பேக்கப் மட்டும் இல்லாமல் இந்த மெஷ்லேயும் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. இப்போ வேற ஒருத்தர் நமக்கு கால் பண்ணுறாருன்னா நம்ம இண்டிவிஜுவலாக மெஷ்ல இருக்கும்போதே அட்டன் பண்ணி பேச முடியும், மற்றவங்களுக்கு கேட்காமலையும். இல்லாட்டி அந்த இண்டிவிஜுவல் யூஸரையும் இப்போ ஃபோனில் யாரை பண்ணியிருக்காங்கன்னா இந்த மெஷ் குரூப்லேயும் நம்ம அவங்கள இன்வைட் பண்ண முடியும், அவங்க கூடயும் ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ண முடியும். அதாவது ஃபோன்லேருந்து கான்ஃபரன்ஸ், இந்த டிவைஸ் மட்டும் வச்சு கான்ஃபரன்ஸ் இல்லாமல் ஃபோன்லேருந்து யார் பண்ணியிருக்காங்களோ அவங்க கூட கான்ஃபரன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நான் இந்த ரைடில் இருக்கிறேன், இப்போ நான் வந்து இந்த மெஷ் டிஸ்டன்ஸ் விட்டு வெளியே போயிட்டோம்னா எனக்கு ஒரு பீப் கேட்கும். அப்படின்னா நான் வந்து அந்த குரூப்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டேன்னு இருக்கும். இந்த குரூப்ல இருக்கவங்களுக்கும் ஒரு பீப் கேட்கும், நான் திருப்பி ஜாயின் பண்றப்பையும் அவங்களுக்கு ஒரு பீப் கேட்கும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, சரி நம்ம குரூப்ல இருந்து யாரோ ஒருத்தர் நம்ம கொஞ்சம் லேகிங்ல இருக்காரு, இல்ல அவர் ஜாயின் பண்ணிட்டாருங்கிறத டீடைல்ஸும் இதுல வரும். ஸோ யூஸ்வலாக நம்ம எல்லாரும் வந்து நிறைய ரைட்ஸ் போகிறோம். நம்ம வந்து யூஸ்வலாக ரைட்ஸ் போகிறோம் அப்படின்னாவே சேஃப்டி கியர்ஸோட தான் போகணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கொள்கை. ஸோ அதனால் வந்து ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரைடிங் கியர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஜாக்கெட், க்ளவுஸ் எல்லாம் ப்ராப்பராக போட்டுக்குவோம். ஆனால் இப்போலாம் ஹெல்மெட்டோட பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு டிவைஸும் வந்து பக்கத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். இன்ஃபேக்ட் நீங்களும் வாங்கியிருக்கீங்க, எனக்கும் வந்துருச்சு, நானும் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ரைடில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஏன் இதை வந்து பர்டிகுலராக இப்படி ஒரு டிவைஸ் தேவை? நம்மக்கிட்ட ப்ளூடூத் இருக்குது, அதாவது மொபைல் ஃபோன் இருக்குது, மொபைல் ஃபோனில் தனியாக ஒரு ப்ளூடூத் வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஹெல்மெட்டுக்கு, அதாவது ரைடர்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்காம் ஏன் தேவை? அதை பற்றி ஒரு 5 points சொல்ல முடியுமா? இன்டர்காம்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம வண்டி ஒரு கால் வருது அப்படின்ற டைம்ல நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணாம ஒன் டச்ல வந்து நம்ம ஒரு டச் பண்ணா கால் ஆன்சர் பண்ணிடலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ரீசன் என்னன்னா, நமக்கு அது சேஃப்டியும் கூட, வண்டி அடிக்கடி நிப்பாட்ட தேவையில்லை. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா நான் சொல்லுவேன். இன்னும் நம்ம ஆட்டோ ஆன்சரிங் ஃபீச்சர் கூட இதுல இருக்கு, அது கூட நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சதீஷ் சொன்ன மாதிரி சிங்கிள் டச் வச்சும் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம 3 இல்ல 4 ரிங் கழிச்சு நம்ம தானாவே ஆன்சர் பண்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். இது கூட நான் டிராஃபிக் சிச்சுவேஷன்ல இல்ல நம்ம ஹை ஸ்பீட்ல இருக்கும்போது கூட இது நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இருக்கு. அதுக்கப்புறம் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன். நம்ம வந்து மொபைல் ஹோல்டர்ல வச்சு நம்ம மொபைல் வச்சிருப்போம், ரோட்ல இருந்து சைட் எடுத்து நம்ம மொபைல் பார்த்து எங்க டர்ன் பண்ணணும்னு இல்லாம நம்ம அது வாய்ஸ் சொல்லும் போதே வந்துட்டு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம அப்புறம் வேணும்னா டவுட் இருந்ததுன்னா நம்ம மேப்ஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஸ்பீட் டயல், அப்புறம் இல்லைன்னா வாய்ஸ் அசிஸ்ட். அது கூட டபுள் டேப் பண்ணோம் சென்டர் பட்டன் அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்ட் வரும். நம்ம யாருக்காவது கால் பண்ணணும்னா நம்ம கமெண்ட் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணிடும். சரி, நீங்கள் மொபைல் எடுத்து பேசணும், ஜாக்கெட்குள்ளே இருக்குது, அந்த மாதிரி எந்த ஹசில்ஸும் இருக்காது. ஓகே, ஸோ அதனால ஒரு இன்டர்காம் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ யூஸ்வலாக வந்து ஹெல்மெட்டை வந்து நம்ம வாங்குவோம், ஒரு 5,000 20,000 30,000 40,000 ரேஞ்சில் கூட ஹெல்மெட்ஸ்லாம் இருக்குது. இன்டர்காம் வாங்கணும் அப்படின்னா அது என்ன ஒரு காஸ்ட்டில் வந்து கிடைக்கும்? இன்டர்காம் வந்து எவ்வளோ வந்து கொடுத்தா ஒரு பெஸ்ட் இன்டர்காம் மார்க்கெட்டில் வந்து இப்போ இருக்குது? இன்டர்காம்ல வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. லெட்ஸ் சே சைனீஸ் பிராண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் யூஎஸ் பிராண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மற்ற செனா, கார்டோ, அந்த மாதிரி நிறைய ஃபேமஸ் பிராண்ட்ஸ் இருக்குது விச் ஆர் வெரி வெரி பாப்புலர். அந்த மாதிரி டிவைசஸ் வாங்கணும் அப்படின்னா மினிமம் 25,000 to 30,000 கொடுக்கணும். 30,000 மேலேயும் ஆகும் இந்தியாவில் வாங்கணும் அப்படின்னு சொல்லலாம். யூஎஸ்ல வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் இந்தியாவில் வாங்கணும்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். சைனீஸ் பிராண்ட்ஸ் எல்லாம் 4,000 ஒரு 7,000 8,000 வரைக்கும் இருக்குது. நாங்கள் இந்த டிவைஸ் சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 11,000 rupees எம்ஆர்பி இருக்கும். பட் இந்த ப்ரைஸுக்கு இவங்க கொடுக்குற யூஸ் பண்ணுற டெக்னாலஜி ஆகட்டும், இவங்க கொடுக்குற ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், பேங்க் ஃபார் த பக் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. வேல்யூ ஃபார் த மணி அப்படின்றதுனால இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் சூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ சிங்கிளாக ஒரு ரைடர் போகிறப்ப ஒரு இன்டர்காம் இருக்கிறதுங்கிறதுக்கான ப்ளஸ் என்னன்னு பார்த்தோம். ஒரு குரூப்பாக இருக்கிறப்ப இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ஒரு குரூப்பாக இருக்கும்போது இதோடைய அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன? எந்த அளவுக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணீங்க? ஸோ இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தான். இப்போ நம்ம குரூப்பாக பேசும்போது எப்பவுமே ஃபன்னாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக கேஷுவல் டாக்ஸ் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? எப்படி அதை ஒருத்தரும் இந்த ஹெல்மெட்டுக்குள்ளாரே பேசிக்க முடியுமா? ஆமாம், கண்டிப்பாக. ஒரு இதோட பெஸ்ட் ஃபீச்சரே வந்து ஒரு பெரிய ஃபன்னாக நான் நினைக்கிறது வந்து நம்ம குரூப்பில் வந்து கனெக்டடாக இருக்கிற ஒரு ஃபீச்சர் தான். அது வந்து அந்த மெஷ் இன்டர்காம் மூலியமாக நடக்குது. வெறும் சோலோ ரைடராக போகிறப்ப வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம். மற்ற நார்மல் டிவைஸ், மேபி சைனீஸ் டிவைஸ், அது கூட ஓகே, காம்ப்ரமைஸ், அதுக்கு என்ன வேலை இருக்கோ அது சோலோ ரைடராகிறப்ப அது பண்ணிடும். பட் இந்த டிவைஸ் வந்து ஃபுல்லாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது வந்து அந்த மெஷ் இன்டர்காமில் தான். அது சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது. ஆடியோ குவாலிட்டியும் சரி, அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. JBL ஸ்பீக்கரும் இருக்குது.
இப்போ ரீசெண்டாக நாங்கள் ரைடு போயிருக்கிறப்ப கூட ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். ஒரு ரூட் கன்ஃபியூஷனோ இல்லை அனதர் கோ ரைடருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறதோ, நம்ம ஒருத்தர்கிட்ட தான் மேப் இருக்கும், ஒருத்தர் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப பெட்டராக இருந்தது. ஓகே, ஸோ யாருக்கும் கால் பண்ணி பேசணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அப்படி ஓட்டிக்கிட்டே இருப்பேன், டக்குன்னு வந்து கணேஷ் நீங்கள் நான் இங்கே லெஃப்ட் எடுத்துட்டேன் வாங்க அப்படின்னா அவர் கேட்டுரும், இமிடியேட்டாக அவர் லெஃப்ட் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும்ல. இல்லைன்னா நம்ம ஹேண்ட் சிக்னல்லாம் பண்ணணும். அஃப்கோர்ஸ் ஹேண்ட் சிக்னல் பண்ணுறது வந்து ஒரு நல்ல சேஃப்டி இதுதான், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் தான். பட் இதை வந்து இன்னமும் நமக்கு ரோட்ல நம்ம கான்சென்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகாம ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் கூட அவாய்ட் பண்ணுது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கார்ல போறோம், இப்போ நம்ம 4 பேருமே ஒரு கார்ல போறோம் அப்படின்னா வந்து காருக்குள்ளே உட்காந்துருப்போம். ஸோ அதனால நம்ம ஈஸியாக பேசிப்போம். ஒருத்தர் தான் டிரைவ் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் வந்து மீதி எல்லாரும் உட்காந்து கதை அடிச்சுட்டே போகலாம். இல்லை நம்ம 4 பேருமே வேற வேற கார்ல போறோம்னா நமக்கு வந்து வாக்கி டாக்கி எல்லாம் தேவைப்படும். அதை கூட நம்ம ஓவர்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்காம் வந்து அந்த 4 பேரும் ஆல்மோஸ்ட் ஒரே காருக்குள்ளே டிராவல் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துரும் இல்லையா? எல்லாருமே 4 பேரும் ஒரு ஹெல்மெட்குள்ளே கனெக்டடாக இருப்பீங்க. யார் என்ன பேசினாலும் ஈஸியாக வந்து கம்யூனிகேட் ஆகிடும். ஸோ அதை அப்படி பார்க்கும்போது ஒன்றா காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ரைடு பண்ணும்போது நம்ம கிடைச்சிரும் இந்த இன்டர்காமுக்கு. அதுதானே? ஸோ அது வந்து இந்த மெஷ் டெக்னாலஜி ரைடர்ஸ்க்கு என்னன்னா, இந்த மாதிரி நம்ம கலந்து பேசணும் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் ரைடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்டாப் அப்போ வந்து இந்த மாதிரி ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு இருப்போம். அந்த இது வந்து இப்போ இன்டர்காம் யூஸ் பண்ணுறதுனால அது தேவைப்படாது. ஆல் ஓவர் த ரைடே வந்து ஃபன் தான். சேஃப்டியை மைண்டில் வச்சுட்டு எவ்வளோக்குள்ள ஃபன்னாக இருக்குமோ அந்த மாதிரி இருந்துடும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த டிவைஸை பற்றி எங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இதோட ஃபீச்சர்ஸ், அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ஃபைனலாக வந்து ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பேசலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ என்னோட சைட்லேருந்து ஃபஸ்ட்டாக நான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக என்ன சொல்லுவேன்னா, இதோட ஷேப் வந்து ஓகே, இது வந்து ஹை அண்ட் செனா கார்டோ அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் பாக்ஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் எனிவே டிசைன் வந்து சப்ஜெக்டிவ் தான். ஸோ அது கொஞ்சம் இன்னும் வேற மாதிரி லுக்கில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கனெக்டிங் ஒயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் டிடிஎஸாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணோம். நமக்கே சில நேரம் பயம் வந்துடும், ஒரு வேளை இந்த அசம்பிளியே எல்லாம் பிச்சிருமோ என்னன்னு. ஆனால் இதில் இன்னொரு ப்ரோ என்ன இருக்குன்னா, நம்ம சார்ஜிங் பாயிண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இதை அடிக்கடி கழட்ட வேண்டிய தேவையில்லை. இதில் நம்ம ப்ளக் பண்ணி சீட்டை கேபிள் ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அதனால இது நல்ல ஃபீச்சர். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு என்னோட முக்கியமான பாயிண்ட், நம்ம டே இன் டே அவுட் ஆர் எப்போவுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பட்டன்ஸோட ரப்பர் ஃபீல் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் பெட்டராக பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சென்டர் பட்டன் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கால் கட் பண்ணுறது ஆகட்டும், கால் பண்ணணும் ஆகட்டும், இந்த சென்டர் பட்டன் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த சென்டர் பட்டன் வந்து இந்த 4 பட்டனை விட கொஞ்சம் டீப்பாக இருக்குது. க்ளவுஸ் மாட்டிட்டு இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிடிஎஸான ஜாப். இது வந்து ப்ராக்டிஸில் சரியாக போகும்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் நான் வந்து ஒரு 3 months ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் இது வந்து என்னால் கரெக்டாக இன்னும் கெஸ் பண்ண முடியல. ஸோ நம்ம இப்போ க்ளவுஸ் போட்டுட்டு இந்த மாதிரி தேடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சைடில் இருக்கிற ரப்பர் வந்து சீக்கிரம் வேர் அவுட் ஆகிடுது. இன்ஃபேக்ட் இதை வந்து நான் ப்ளூ ஆர்மருக்கு அவங்களோட வாட்ஸ்அப் சப்போர்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவங்களோட ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் வந்து எக்ஸப்ஷனலாக இருக்குது. நான் இது ஃபீட்பேக் கொடுத்த உடனே அவங்க தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அந்த ஃபீட்பேக்குக்கு கண்டிப்பாக அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஃபியூச்சர் வெர்ஷன்ஸில் வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த ரப்பர் வந்து அவைலபிள் ஆகும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அவங்கள கஸ்டமர் சப்போர்ட் பற்றி பேசணும் அப்படின்னா, இப்போ என்கிட்ட 2 ஹெல்மெட் இருக்குது. ஆனால் நான் வந்து 2 டிவைஸ் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஹெல்மெட், ஸ்பீக்கர், அப்புறம் மைக் செட் வந்து தனியாக அவைலபிலிட்டி இருக்குமா அப்படின்றது வந்து நான் டிசம்பரில் கேட்டிருந்தேன். அவங்க வந்து சார் ஜானுக்கு அப்புறம் வந்து அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அது இப்போது சேல்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஆஃபரும் ஓடிட்டு இருக்கு. நான் இப்போ உடனே அதையும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ என்னால் ஒரு டிவைஸ் வச்சு என்னோட 2 ஹெல்மெட்லையும் இந்த டிவைஸை யூஸ் பண்ண முடியும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.